Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் क्वेश्चंस பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன क्वेश्चंस இருக்கு அப்படிங்கறத பாப்போம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, who is the first women civil judge from tribal community அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் முதல் பெண் பழங்குடியின உரிமையியல் நீதிபதி யார் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி நடத்தின அந்த சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி இந்த ஏலகிரி மலைகள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியின சமூக பெண் தான் வந்து பாஸ் பண்ணிருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீபதி அப்படிங்கிற இவங்க தான் பாஸ் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது, savings repatriated by Indians working abroad account for 36% of total foreign exchange அப்படிங்கறது சொல்றாங்க. Which country has the highest share in it அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெளிநாட்டில் பணிபுரியும் இந்தியர்கள் தாயகத்துக்கு அனுப்பும் சேமிப்பு மொத்த அந்நிய செலவாணியம் 36%. அதில் எந்த நாடு அதிக பங்கு வகிக்கிறது? ஸோ கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வெளிநாடுகளில் வேலை செய்கிறவங்க இந்தியாவுக்கு காசு அனுப்புவாங்க, நம்ம வீட்டுக்கெல்லாம் காசு அனுப்புவாங்க இல்லையா? ஸோ அதனுடைய பங்களிப்பு அந்நிய செலவாணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் அதனுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது 36% இருக்குது. அது இங்கிலீஷில் ரெமிட்டன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ வெளிநாட்டில் வேலை செய்யறவங்க அவங்க குடும்பம் இங்கே இந்தியாவில் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த வாங்குற சம்பளத்தில் பாதி அனுப்புவாங்க இல்லையா? ஸோ அதை தான் ரெமிட்டன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அனுப்பக்கூடிய அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது இந்தியாவோட அந்நிய செலவாணியில் 36% பங்கு வகிக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த நாட்டிலேருந்து அனுப்புறது முக்கிய பங்கு, அந்த 36%த்தில் எங்கேருந்து அதிகமான பங்களிப்பு வருது, யார் ஹையஸ்ட் ஷேராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மிடில் ஈஸ்ட்லேருந்து தான் அதிகமாக வருது. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அங்கே தான் இந்தியர்கள் அதிகப்படியாக வேலை செய்கிறாங்க. ஸோ அங்கேருந்து நிறைய அமௌண்ட் இந்தியாவுக்குள்ளே வருது. ஓகேங்களா? ஸோ அதனால ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது, அந்த அந்நிய செலவாணி அப்படிங்கிறது நம்மளோட கையிருப்பு அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா கேரளாவோட எக்கானமி இந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது கேரளா எக்கானமியில் இந்த ரெமிட்டன்சஸ் அப்படிங்கிற விஷயம். சரிங்களா? அடுத்தது, which of the following gases is used as tear gas அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. பின்வரும் வாயுக்களில் எது கண்ணீர் புகை குண்டில் பயன்படுத்தப்படுகிறது? அதாவது நமக்கு இந்த ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது டெல்லி பார்டரில் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அங்கே இந்த ஒரு ட்ரோன்கள் மூலிமா கண்ணீர் புகை குண்டு அப்படிங்கிறத போடுறாங்க. ஸோ என்ன கேஸ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. குளோரின் கேஸ் தான் வருது. சரிங்களா? ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலாவும் இருக்குது. நமக்கு குளோரோஃபார்ம் CHCl3 அப்படிங்கிறத சொல்கிறோம். சரிங்களா? குளோரோஃபார்ம் இந்த நைட்ரிக் அமிலத்தோட ரியாக்ட் ஆகிறப்ப HNO3யோட ரியாக்ட் ஆகிறப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த குளோரோபிக்ரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்ட் CCl3 NO2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காம்பவுண்ட், இதை குளோரோபிக்ரின் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த காம்பவுண்ட் தான் நமக்கு அந்த கண்ணீர் புகை குண்டா அப்படி இருக்கு, அந்த ஒரு சப்ஸ்டன்ஸாக இருக்குது நமக்கு. ப்ளஸ் H2O. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் சேர்த்து நம்ம H2O பை ப்ராடக்டாக நமக்கு வருது. சரிங்களா? ஸோ இந்த கேஸ் தான் நம்ம கேள்வியில் கேட்டிருக்காங்க. குளோரின் கேஸ் அப்படிங்கிறது சொல்கிறோம். குளோரோபிக்ரின் அப்படிங்கிறது தான் அந்த டியர் கேஸில் பயன்படுத்தக்கூடிய சப்ஸ்டன்ஸாக இருக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், இந்தியன் நேவி ஹேஸ் டிக்ளேர்ட் விச் இயர் அஸ் த இயர் ஆஃப் நேவல் சிவிலியன்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இந்திய கடற்படை எந்த ஆண்டை கடற்படை சிவிலியன்ஸ் ஆண்டாக அறிவித்துள்ளது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 2024 தான் சொல்லியிருக்காங்க. டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ லாஸ்ட் கொஸ்டின், which state has announced குப்தேஸ்வர் ஃபாரஸ்ட் as its 4th biodiversity heritage site அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. குப்தேஸ்வர் காடுகளை 4வது பல்லுயிர் பாரம்பரிய தளமாக எந்த மாநிலம் அறிவித்துள்ளது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒடிசா மாநிலத்தில் அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு இன்னைக்கு நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்த இந்த ஒரு 5 கொஸ்டினாக இருக்குது. நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.